அனைவருக்கும் வணக்கம். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் 8 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். இங்கே ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் வந்து ஈன்ற ஆப்ரேட்டர் தான். ஓகே, ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இ இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட இயை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எங்கே போகுது, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இதுதான் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ரைட் நியூட்டன் பேக்வர்ட் ஃபார்முலா. இப்போ பேக்வர்ட் ஃபார்முலான்னு சொல்லும்பொழுது நியூட்டன் ஃபார்வர்டோ பேக்வர்டோ ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஆர்குமெண்ட்ஸாக இருக்கணும். இதில் நம்ம ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே x0 x1 அப் டு எக்ஸெட்ரா லாஸ்ட் இருக்குது xn y0 y1 அப் டு எக்ஸெட்ரா yn இப்படி இருக்குது. அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஈக்குவலி ஸ்பேஸ்ட், அதாவது x0 x1லாம் இருக்குல்ல, ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஆர்குமெண்ட்டாக இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நியூட்டன் ஃபார்வர்டோ பேக்வர்டோ போடுவோம். அதுலேருந்து நம்ம y தான் கண்டுபிடிப்போம். y இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். பேக்வர்ட் ஃபார்ம்லாம் சொல்லும்போது நெப்லா வரணும். அப்போ இந்த லாஸ்ட்டில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஃபார்வர்டு வந்து y நாட்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பேக்வர்ட் yn யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு yn ப்ளஸ் பேக்வர்டுன்னு தான் நெப்லா வரும் v by 1 factorial into nebula yn ப்ளஸ் அடுத்து v, இது ஃபஸ்ட் டைம் by 1 factorial போட்டோம் இல்லையா, அடுத்ததுக்கு என்ன வரும்னா v into v plus 1 divided by 2 factorial into nebula square yn. இப்போ அடுத்த டைம் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம், v into v plus 1 into v plus 2 divided by 3 factorial into nebula cube yn plus etc plus லாஸ்ட் டேர்ம் வரும்போது நமக்கு இங்கே நெப்லா பவர் yn வரும்னா டினாமினேட்டர் n ஃபேக்டோரியல். இங்கே 3 ஃபேக்டோரியல் 3க்கு முந்தின டேர்ம் 2 இருக்குது இல்லையா, அப்போ இங்கே n போடும்போது இங்கே டினாமினேட்டர் n ஃபேக்டோரியல் n-க்கு முந்தின டேர்ம் n-1 வரணும். ஓகே, ஸோ அப்போ எழுதலாமா, v into v plus 1 etc v plus n-க்கு முந்தின டேர்ம் n-1 divided by n ஃபேக்டோரியல் into நெப்லா பவர் n yn. இந்த இடத்துல வேர் அந்த v என்னன்னு சொல்லணும், x minus xn divided by h. hன்றது ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் நியூட்டன் பேக்வர்ட் ஃபார்முலா. ஓகே, அடுத்து ட்ரெபிசாய்டல் ரூல். ட்ரெபிசாய்டல் ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெக்ரலை எவாலுவேட் பண்ணுறது. இப்போ இன்டெக்ரல் இப்போ இங்கே தான் இங்கே x0 to xn சொல்கிறோம் இல்லையா, அப்போது இது வந்து இன்டெக்ரல் x0 to xn எழுத போகிறோம். இந்த x0 இஸ் நத்திங் பட் a, இது வந்து bன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபார்முலா என்ன வருதுன்னு பாருங்கள், இன்டெக்ரல் f of x dx அந்த லிமிட் வந்து x0 to xn ஆர் இது எழுதும்போது லிமிட் இந்த இன்டர்வல் a to b f of x dx ஈக்குவல் டு இதுவும் ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஆர்குமெண்ட் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த ஈக்குவலி ஸ்பேஸ்டுக்கு அந்த h எடுக்கிறோம், h by 2 இன்ட்டு இதே எடுத்துக்கோங்க y0 y1 அப் டு எக்ஸெட்ரா yn இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ y0 plus yn plus 2 times the remaining arguments, remaining y ஓட value. So y0 yn விட்டுட்டிங்கன்னா y1 plus y2 up to etc. இதுக்கு previous term yn-1 அதுதான் இங்கே எழுதுகிறோம், y1 plus y2 plus etc. plus yn-1. இதுதான் ட்ரெபிசாய்டல் ரூலுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்து யூஸிங் பிகாஸ் ஆக்சுவலி அது 5th கொஷின் 4th கொஷனுக்கு 5th மாற்றி எழுதிட்டேன். அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸிங் பிகாட்ஸ் ஃபார்முலா, ஐட்ரேட்டிவ் ஃபார்முலா, சால்வ் dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிவன் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. அதாவது பிகாட்ஸ் ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கிவன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் dy by dx ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வித் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க y ஆஃப் x0 ஈக்குவல் டு y0. இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பிகாட்ஸ் ஐட்ரேட்டிவ் ஃபார்முலா என்னென்னா y ஈக்குவல் டு y0 ப்ளஸ் இன்டெக்ரல் x0 டு x, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் இல்லையா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். இதுதான் பிகாட்ஸ் ஐட்ரேட்டிவ் ஃபார்முலா. ஃபஸ்ட் ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். இந்த 2 மார்க்கில் ஒரு 2 ஐட்ரேஷன் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ கிவன் கொஷனை இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஹியர் f of x comma y dy by dx ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் ஆஃப் x comma y. ஸோ x plus y square plus 1 இனிஷியல் கண்டிஷன் இது y of 0 உள்ளே இருக்கிறது x0,
ஸோ எக்ஸ் நாட் 0 ஈக்குவல் டு இருக்கிறது ஒய் நாட்டும் 0. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் ஐடென்டி கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஐடென்டின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூன்னு சொல்லும்போது இங்கே இப்படி போகிறோம், அதாவது ஃபஸ்ட் ஐடென்டி ஃபார்முலான்னு அர்த்தம். ஓகே, ஒய் நாட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஒய் நாட்டுன்றது 0 ப்ளஸ் இன்டெக்ரல் எக்ஸ் நாட் வந்து 0 to x எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகே இன்ட்டு டிஎக்ஸ். இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது யூஸ் பண்ணும்போது இனிஷியல் கண்டிஷனில் ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம், ஒய் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட்னு அர்த்தம். அப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபங்க்ஷனில் ஒய் இருக்கு இல்லையா, அந்த ஒய்க்கு பதிலாக ஒய் நாட் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 0 to எக்ஸ் ப்ளஸ் 0 + 1 டிஎக்ஸ். அப்போ எதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம், எக்ஸையும் ஒன்னையும் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் போதும். இன்டகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ். ஓகேவா, எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2 1ன்றது கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள். அப்போ எக்ஸ் மட்டும் வரும். லிமிட் 0 to x. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் சேம் திங் வரும். மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது லோயர் லிமிட் ரெண்டுமே 0 வந்துடுது. அப்போ ஃபஸ்ட் ஐடென்டிட்டி வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ பை யூசிங் பிகார்ட்ஸ் தியரம் ஒய்யோட வேல்யூ x²/2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வருது. ஓகே, இப்போ அடுத்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்குது இல்லையா, இந்த ஒய்க்கு பதிலாக y1 அது ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மீதி ஃபார்முலா இதே தான், அதை மாற போகிறது இல்லை. அப்போ 0 + இன்டெக்ரல் 0 to எக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும், y1². அப்போ y1ன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x²/2 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் நம்ம போடணும்னு அர்த்தம். அதுதான் செகண்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ ஃபார் y. ஸோ செகண்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ ஃபார் y ஈக்குவல் டு அகெயின் இந்த சேம் ஃபார்முலா தான், இங்கே வரும்போது x0 ப்ளஸ் இன்டகிரல் x0 to x, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ x0 வந்து 0 இன்டெக்ரல் x0 to x ஃபங்க்ஷன் வந்து x ப்ளஸ் y² இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x²/2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பை யூசிங் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to x, இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு a², x² த ஹோல் ஸ்கொயர்னா x/4 டிவைடட் பை 2² 4 ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. அப்போ x²/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் b² வந்து x² ப்ளஸ் 1 dx. ஸோ இன்னும் நம்ம இன்டகிரேட் பண்ணலை. ஓகே, இது எக்ஸ் இருக்குது ப்ளஸ் x/4/4 இருக்குது. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x² இன்ட்டு எக்ஸ்னா x³ ப்ளஸ் x² ப்ளஸ் 1 dx. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், பவர் வில் இன்க்ரீஸ் பை 1 and after increasing we have to write it in the denominator. அப்போ எக்ஸோட பவர் 1, இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 + 1 2 x², அப்போ பை 2 வரணும். ப்ளஸ் x/4 ஸோ x/4 இன்க்ரீஸ் பண்ணும்போது 4 + 1 5, x/5/5 வரணும். ஆல்ரெடி 4 இங்கே டினாமினேட்டர் இருக்குது. அப்போ 4 × 5 20 வரும். ப்ளஸ் x³ நம்ம எழுதும்போது x/4/4, x² x³/3 ப்ளஸ் 1 கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து x. ஹையர் டு லோயர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான y வேல்யூ. ஸோ y ஈக்குவல் டு தட் இஸ் த ஃபங்க்ஷன் y வேல்யூ x/5/20 plus x/4/4 plus x³/3 plus x²/2 plus x. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டர்லிங் ஃபார்முலா. ஆக்சுவலாக இதுதான் 4th கொஷின் இந்த கொஷின் பேப்பரில். ஸோ இங்கே ஸ்டர்லிங் ஃபார்முலா நம்ம எதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், y தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y of x ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபஸ்ட்டில் எதில் ஆரம்பிக்கணும், y0 ஆரம்பிக்கும். y0 ப்ளஸ் யூன்றது என்னது x - x0/h. நியூட்டன் ஃபார்வர்டில் u ஈக்குவல் டு x - x0/h ஈக்குவலி ஸ்பேஸ்டு. அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ u இன்ட்டு
இப்போது உங்களுக்கு இங்கே y0 இருக்குது, y1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்து y0 y1. ஓகே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா டெல் y0 இருக்கும், இதுக்கு மேலே வந்து டெல் y மைனஸ் 1 இருக்கும் சஃபிக்ஸு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இருக்கிறது உங்களுக்கு டெல் ஸ்கொயர் y மைனஸ். இப்போ அடுத்தது வரும்போது பார்த்தீங்கன்னா டெல் கியூப் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே டெல் கியூபில் y மைனஸும் இங்கே டெல் கியூபில் y மைனஸ் 2 வரும். ஸோ அடுத்தது வரும்போது டெல் பவர் 4ல் y மைனஸ் 2. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ y of x equal to y0 ப்ளஸ் u இன்ட்டு, இப்போ y0 எழுதிட்டோம், அது டெல் வச்சு வரணும். y0க்கு மேலே எழுதுறது. அப்போது டெல் y0 ப்ளஸ் டெல் y மைனஸ் 1, இதனோட ஆவரேஜ்ன்றதால டிவைடட் பை 2. இப்போ ஆவரேஜ் வந்து அடுத்து சிங்கிள் டேர்ம் வரும். அப்போ டெல் இந்த ரெண்டாவது இருக்குல்ல டெல் y மைனஸ் 1 டெல் ஸ்கொயர் y மைனஸ் 1 வரணும். இப்போ இங்கே யூனா இங்கே u ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல் ஸ்கொயர் y மைனஸ் 1. இப்போ சிங்கிள் டேர்ம் வந்ததுலேயே அடுத்து ஆவரேஜ் வரணும். ஆவரேஜ் வரும்போது டெல் கியூப் வரும். அடுத்து தேர்ட் டேர்மு டெல் கியூப் y மைனஸ் 1ம் அடுத்தது y மைனஸ் 2ம் மேலே போகிறது. ஓகே, இங்கே u ஸ்கொயர் எழுதணும் இல்லையா? இப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும்னா u இன்ட்டு u ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆவரேஜ் கியூபில் ஆவரேஜ் வரணும். ஸோ டெல் கியூப் இங்கே y மைனஸ் 1ல் முடிஞ்சிருக்கு. y மைனஸ் 1 ப்ளஸ் டெல் கியூப் y மைனஸ் 2 ஆவரேஜ் சொல்லும்போது டிவைடட் பை 2 ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா u ஸ்கொயர் இன்ட்டு u ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே u இருக்கா, இங்கே u ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்தது வந்து u இன்ட்டு u ஸ்கொயர் மைனஸ் 1, u இன்ட்டு இங்கே u அடுத்தது u ஸ்கொயர். அப்போ u இன்ட்டு எக்ஸ்ட்ரா u ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வருது. அடுத்ததில் இந்த u வந்து u ஸ்கொயராக மாறும். ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். ஸோ u ஸ்கொயர் இன்ட்டு u ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே க்யூப் இருந்ததுல 4. இங்கே ஆவரேஜ், இங்கே சிங்கிள், இங்கே ஆவரேஜ், இப்போ இங்கே சிங்கிள். அப்போ இந்த செகண்ட் டேர்ம் தான் சிங்கிளாக வரும், அடுத்த பவரில் வரும். del power 4 y minus 2 plus etc. Okay, where u equal to x minus x naught by h. இதுவும் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டர்லிங் ஃபார்முலாவை நாம் அப்ளை பண்ண முடியும், இல்லை ஸ்டர்லிங் ஃபார்முலாவை எழுத முடியும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்து பார்த்தா ரைட் ஆய்லர்ஸ் ஃபார்முலா. ஆய்லர்ஸ் ஃபார்முலாவில் உங்களுக்கு ஆய்லர்ஸ் ஒன்று இருக்குது, மாடிஃபைடு ஒன்று இருக்குது, இம்ப்ரூவ்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஆய்லர்ஸும் மாடிஃபைடு வந்து அடிக்கடி ப்ராப்ளத்தில் போகிற மாதிரி இருக்கும். இங்கே ரைட் ஆய்லர்ஸ் ஃபார்முலா சொல்லும்போது ஜென்ரல் ஆய்லர்ஸ் ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போது சஃபிக்ஸில் yn + 1, yn + 1 ஈக்குவல் டு yn ப்ளஸ் ஹெச் டைம் ஜென்ரலாக f of x, y இல்லையா? அப்போ f of xn, yn. அவ்வளோதான், இவ்வளோதான் ஆய்லர்ஸ் ஃபார்முலா. வேறு என்னென்ன இருக்கும்? 0, 1, 2 up to etc. ஓகே, அடுத்தது கிளாஸிஃபை த ஃபாலோயிங் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி கிளாஸிஃபை கொடுக்கும்போது மொத்தம் 3 கேட்டகரி இருக்கும். b² - 4ac, அது ஏபிசி எது கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ இது எதோடு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கம்பேர் கிவன் PDE. PDனா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா a into uxx plus b into uxy plus c into uyy. மீதி இருக்கிற டேர்ம் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்லாம் இருந்தால் கூட நம்ம அதை கம்பேர் பண்ண போகிறதில்ல. மீதி எந்த டேர்ம் இருந்தாலும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம், விட்டுடலாம். ஏன்னா நமக்கு ஏபிசி மட்டும்தான் வேணும். ஏன்றது வந்து uxxோட கோஎஃபிஷியன், அதாவது (2 u / x²). பின்றது uxyயோட கோஎஃபிஷியன், சின்றது வந்து uyனா (2 u / y²) கோஎஃபிஷியன். இந்த 3 டேர்ம் மட்டும் நமக்கு போதும், ரிமைனிங் இருந்தாலும் நம்ம விட்டுடலாம். ஸோ ஹியர் ஏன்றது என்னது? uxxோட கோஎஃபிஷியன் 1, பின்றது என்னது? uxyயோட கோஎஃபிஷியன், அது வந்து 4, சின்றது என்னது? uyyoட கோஎஃபிஷியன், அது என்னென்னா x² + 4y². இப்போ நமக்கு என்னென்னா b² - 4ac. ஓகே, இது லெஸ் தென் 0வாக இருந்தால் எலிப்டிக். ஓகேவா? இதுவே கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஹைப்பர்பாலிக். அப்புறம் b² - 4ac ஈக்குவல் டு 0வாக இருந்தால் பேரபோலிக்.
ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது லெஸ் தேனா கிரேட்டர் தேனான்னு நம்ம சொல்லிட்டு இல்லை ஈக்குவல் டு 0 பார்த்துட்டு இந்த 3 கேட்டகரியில் எது வருதுன்னு நம்ம சொல்லிடலாம். இங்கே இருக்கிறது b வந்து 4. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். BACக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். பிக்கு பதிலாக 4 the whole square minus 4 into a வந்து 1, c வந்து x square plus 4y square. அதனோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா 16. இங்கே 4 இன்ட்டு இருக்கு, 4 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர். இப்போ வெறுமனே 4 மட்டும் இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். அப்போ கிரேட்டர் தென் 0, அதனால இந்த ஹைப்பர்பாலிக் சொல்லிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஒய்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது 4 cannot be equal to 0. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நமக்கு ஈக்குவல் டு 0வாக இருக்க முடியும். ஓகே, ஸோ therefore 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர். இது எக்ஸ்பிரஷனாக இருக்கிறதால இது லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன வருது, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் என்ன வருது, ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெஸ் தென் 0ன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மைனஸில் ரைட் சைடு போட பாசிட்டிவ் ஆகிடுமா. ஸோ 4 இஸ் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர். எப்போவுமே எக்ஸ் ஒய்ன்ற அன்னோன்னா நம்ம லெஃப்ட்டில் வச்சுக்க பார்ப்போம். ஓகே, அப்போ 4 லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர்னால் இது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது லெஸ் தென் கிரேட்டர் தெனாக மாறும். அப்போ நமக்கு என்னவாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் கிரேட்டர் தென் 4. அப்போ டிவைடட் பை 4 பண்ணுறேன் அப்படின்னா அது என்னவா ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 இஸ் கிரேட்டர் தென் 1. ஈக்குவல் டு 1 இருந்தால் இது எலிப்டிக் உங்களுக்கு இல்லையா. ஸோ எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போது இந்த நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வாக எடுக்கும்போது நமக்கு இது வருது. அப்போது இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் தென் 0 எடுத்துருக்கோம். லெஸ் தென் 0னா இது எலிப்டிக்னு அர்த்தம். ஓகே, ஸோ therefore if x square by 4 plus y square by 1 is greater than 1, then given PDE ஏன்னா less than 0 நம்ம எடுக்கும்போது தான் இந்த greater than 1 வந்தது. இப்போ less than 0 கேஸ் சொல்லும்போது PDE is elliptic. ஓகே, இப்போ less than 0னா greater than 1 வருதுல்ல. அப்போ greater than 0 இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும், உங்களுக்கு லெஸ் தென் 1 வரும். அப்படியே நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. இல்லை உங்களுக்கு எழுதி தான் பண்ணோம் அப்படின்னா 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. இப்போ 4 இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர். லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 4 டிவைடட் பை 4 பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் y ஸ்கொயர் பை 1 இஸ் லெஸ் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லும்போது இது என்ன கண்டிஷன் நமக்கு வரும், ஹைப்பர்பாலிக் வரும். ஓகே, ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இங்கே ஆக்சுவலாக நீங்கள் எழுதுது இது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0. ஸோ இஃப் இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா தென் PD இஸ் ஹைப்பர்போலிக். அப்போ ஈக்குவல் டு 0 எடுக்கிறோம் அப்படின்னா 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா ரைட் கொண்டு போனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. So x square by 4 plus y square by 1 equal to 1. If x square by 4 plus y square by 1 equal to 1, then given PDE is parabolic. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கிற வச்சு தான் இந்த 3 கேஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஏதோ ஒரு வேல்யூ வந்தது, பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைப்பர்பாலிக் சொல்லுவோம். ஏன்னா கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது ஹைப்பர்பாலிக் சொல்லலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது எலிப்டிக் சொல்லலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது பாரபோலிக் சொல்லிடலாம். கான்ஸ்டன்ட்லாம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கேஸ் தான் வரும். இந்த எக்ஸ்பிரஷனை வரும்போது தான் 3 கேஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகே, write down the expansion of SFPF. இது ரொம்ப ஈஸி. SFPFனா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா, அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா. அப்ரிவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ்பான்ஷனுக்கு எழுதிட்டோம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் கிராங்க் நிக்கல்சன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. கிராங்க் நிக்கல்சன் ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிராங்க் நிக்கல்சன் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜேத் ரோ எழுத போகிறோம். ஓகே, ஸோ இங்கே இருக்கும்போது இது நம்ம என்ன சொல்லணும், UI, J.
ஓகே, கிராஃபில் வரும்போது ரைட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ் சொல்லுவோம், லெஃப்ட்டில் வந்துன்னா மைனஸ் சொல்லுவோம் இல்லையா? இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து இங்கே ui + 1, j. அப்போ இங்கே லெஃப்ட் வரும்போது ui - 1, j. இது என்ன ரோ? இது உங்களுக்கு jth ரோ. மேலே jth ரோனா அதுக்கு இருக்கிற ரோ எழுதும்போது j + 1th ரோ. கரெக்டா? j + 1th ரோ. அப்போது ரோ அந்த j மட்டும் தான் மாறும், ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் தானே இருக்கும். இப்போ ui, j + 1. அப்போ இது வரும்போது ui + 1, j + 1. அப்போ இங்கே வரும்போது ui - 1, j + 1. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, இந்த வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, அதாவது இந்த வேல்யூ வந்து இது ரெண்டுத்தோட ஆவரேஜ். இதுக்கு முன்னாடி கூட மல்டிபிள் வரும். ஆவரேஜ்னு சொல்லும்போது லாம்டா கூட வரும், லாம்டா/2 வரும். ஸோ லாம்டா/2 இன்ட்டு இந்த வேல்யூ எழுதுங்க. ஸோ லாம்டா/2 இன்ட்டு ui - 1, j + 1 சஃபிக்ஸில் எழுதுங்க. ப்ளஸ் அதே போல் இங்கே வரும்போது லாம்டா/2 i + 1, j + 1 ப்ளஸ் இந்த மிடில் வேல்யூ இது சொல்லும்போது நமக்கு என்ன வரணும்னா இங்கே மைனஸ் வரணும். மைனஸ் lambda plus 1 times ui, j plus 1. ஓகே, இதுதான் மிடில் வரதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஆவரேஜ்னா லாம்டா டைம்ஸ் ஆவரேஜ்னா /2 வரணும். அப்போ லாம்டா/2 இன்ட்டு ui - 1, j plus 1 ப்ளஸ் லாம்டா/2 இன்ட்டு ui + 1, j plus 1. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அப்புறம் கூட இது எழுதலாம், அடிஷன் தானே. மைனஸ் லாம்டா + 1 டைம்ஸ் இது எழுதிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதே போல் இப்போ இந்த பாயிண்ட் சொல்லும்போது இது ரெண்டுத்தோட ஆவரேஜ், ஆனால் மைனஸ் லாம்டா டைம்ஸ்னு வரணும். இங்கே லாம்டா/2 டைம்ஸ் போட்ட மாதிரி அங்கே மைனஸ் லாம்டா/2 போடணும். அப்போது மைனஸ் லாம்டா/2 ஃபஸ்ட்டு இது எழுதலாமா? அப்போ என்ன வரும்? ui - 1, j. இதுவும் மைனஸ் லாம்டா/2 டைம்ஸ் தான். ஸோ மைனஸ் லாம்டா/2 டைம்ஸ் ui + 1, j. இங்கே மைனஸ் லாம்டா + 1 சொன்னோம் இல்லையா, இதுக்கு வரும்போது ப்ளஸ் லாம்டா - 1 டைம் இந்த வேல்யூ, இந்த கிரிட் வேல்யூ ui, j. ஸோ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா கிராங்க்-நிக்கல்சன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஓகே, அடுத்து பெண்டர்-ஸ்மித் ஃபார்முலா. இப்போது கிராங்க்-நிக்கல்சன் தான் மொத்தம் இந்த கிரிட்டில் 6 வேல்யூ நம்ம எடுக்கிறோம். பெண்டர்-ஸ்மித்துக்கும் இதே போல் தான். இந்த i த்ரூ அப்படியே, இந்த j த்ரூ அப்படியே இருக்கும். j + 1 த்ரூவில் இந்த மிடில் ஒன் மட்டும் தான் எடுப்போம். ஸோ அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே கிரிட்டில் இங்கே எழுதும்போது j த்ரூ எழுதுகிறோம் ui, j. இங்கே ரைட் சைடு வரும்போது ui + 1, j. ஓகே, இங்கே லெஃப்டில் வரும்போது ui - 1, j. ஓகேவா? j + 1 த்ரோவில் இந்த மிடில் வேல்யூ மட்டும் எழுதணும். அப்போ ui, j + 1 இங்கேருந்து இப்படி போகிறதா எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மிடில் வேல்யூ ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ, இங்கே 1 - 2 லாம்டா டைம்ஸ் இந்த மிடில் வேல்யூ. அதுதான் பெண்டர்-ஸ்மித் ஃபார்முலா. கிராங்க்-நிக்கல்சன் வந்து கிரிட்டில் 6 வேல்யூ எடுப்போம். பெண்டர்-ஸ்மித்தில் வந்து j த்ரோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு j + 1 த்ரோவில் மிடில் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ui, j + 1 ஈக்குவல் டு, இது ரெண்டுமே வந்து லாம்டா டைம்ஸ், சம் ஆஃப் இந்த ரெண்டு லாம்டா டைம்ஸ். ஓகே, அப்போ லாம்டா டைம்ஸ் இந்த லாஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ui - 1, j ப்ளஸ் ui + 1, j. ஓகே, ப்ளஸ் இங்கே வரும்போது 1 - 2 லாம்டா டைம்ஸ் இந்த மிடில் ஒன் ui, j. இதுதான் பெண்டர்-ஸ்மித் ஃபார்முலா. அடுத்த கொஷின் பாருங்க. யூசிங் த மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் பார்ட்ஸ் ஃபைண்ட் y at x = 0.5, x = 0.75 given the following table கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம y தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் y தானே சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா yk = yr ப்ளஸ், ஆக்சுவலாக இப்போ இது எடுத்துக்கோங்களேன். இப்போ 0.5, 0.75 எங்கே இருக்கும்? 0க்கு 1க்கு பிட்வீனில் தான் இருக்கும். அப்போ இதுதான் அந்த ப்ரொபோர்ஷனல் பார்ட்டில் இங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, அப்போது இது yr, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய yk.
அப்போ இது ஒய்ஆர்னா ரைட் சைடில் இருக்கிறது ஒய்ஆர் ப்ளஸ் ஒன். அப்போ கரஸ்பாண்டிங்காக இது எக்ஸ்ஆர்னா இங்கே எக்ஸ்ஆர் ப்ளஸ் ஒன். நாம் இங்கே என்ன கண்டுபிடிக்க, இங்கே கிவன் பாயிண்ட் கொடுத்துருக்கேங்க, இது எக்ஸ்கேன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒய்கே ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஒய்ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்ஆர். இப்போ ஒய்ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய்ஆர் டிவைடட் பை கரஸ்பாண்டிங்கில் எக்ஸுக்கு அதே போல் xr plus 1 minus xr into xk minus xr. xk minus xr. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 0.5 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ xkன்றது வந்து 0.5. ஓகே, அப்போ y of xோட வேல்யூ 0.5 இல்லையா, y of 0.5 நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபார்முலா எழுதணும் கூட அவசியம் இல்லை. இந்த ஒய்யோட ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கோங்க, 2 ப்ளஸ் இந்த செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு. ஓகே, 3 மைனஸ் 2 டிவைடட் பை கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ 1 மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ்கேன்றது இப்போ 0.5 நம்ம எடுத்துருக்கோம். அப்போ 0.5 மைனஸ் 0. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 மைனஸ் 2, முதல்ல இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 மைனஸ் 2னா 1, 1 பை 1னா 1 வரப்போகுது. ஸோ 1 இன்ட்டு 0.5 மைனஸ் 0னா 0.5 தான். 1ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். 2 ப்ளஸ் 0.5 இதை ஆட் பண்ணும்போது 2.5. நீங்கள் வேணால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே சிம்பிளாக போட்டிங்கனாலும் ஈஸியாக வந்துடும். இதுக்கெலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்தது வந்து y of 0.75. அகெயின் இதெல்லாம் அதே தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டில் இந்த ப்ரொப்போர்ஷன் போட்டோன்னா இது லெஃப்ட்டில் இருக்கிற இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 2 ப்ளஸ் 3 மைனஸ் 2 டிவைடட் பை 1 மைனஸ் 0 இன்ட்டு இப்போ எக்ஸ்கேன்றது வந்து 0.75 நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 0.5 எடுத்து அப்போ 0.75 எடுக்கிறோம். ஸோ 0.75 மைனஸ் எக்ஸ்ஆர் வந்து 0. அகெயின் இந்த சேம் தான் வரப்போகுது இல்லையா, 2 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் மட்டும் 0.75 வரப்போகுது. 1 இன்ட்டு 0.75 0.75 தான், ப்ளஸ் 2.75 ஈக்குவல் டு 2.75. ஓகேவா, ஸோ அடுத்த கொஷின். ஆக்சுவலாக கொஷின் பேப்பரில் இந்த டேபிள் கொடுக்க அவங்க மறந்துட்டாங்க, நான் டேபிளோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஃப்ரம் த டேபிள் ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு 7.47 டு எக்ஸ் ஈக்குவல் டு 7.52. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் காலம் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க, நான் அந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். ஓகே, லைக் இந்த இடத்துல ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு சொன்னாலே நம்ம இன்டகிரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது ஃபஸ்ட்டு இருக்குது x0, x1, x2, x3, x4, கடைசியில் இருக்கிறது தான் xn ஆக்சுவலாக. அப்போ இந்த வந்து x5 இருக்குது. ஆனால் நம்ம கரஸ்பாண்டிங் y வேல்யூ தானே வேணும். அப்போ இது y0, y1, y2, y3, y4, y5. அப்போ பை ட்ரெபிசாய்டல் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ட்ரெபிசாய்டல் ரூல் ஏற்கனவே நம்ம எழுதணும், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்ன வரும், இன்டகிரல் x0 டு xn. இங்கே x0ன்றது 7.47 டு xn வந்து 7.45, அதுதானே கொடுத்துருக்காங்க. 7.47 டு 7.45. அப்போ இங்கே எழுதலாமா? ஸோ x0 ஈக்குவல் டு 7.47 டு xnன்றது வந்து 7.5 டு f of x dx ஈக்குவல் டு h/2. ஹெச்ன்றது வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கணும். 7.47 7.48 செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கழிச்சிங்கன்னா 0.01 வரும். எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்குது பாருங்கள். அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 0.01. ஓகே, ஸோ நம்ம ஃபார்மில் வந்து h/2 இன்ட்டு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ y0 ப்ளஸ் y5 ப்ளஸ் 2 டைம்ஸ் ரிமைனிங் y வேல்யூ. அப்போ ரிமைனிங் y வேல்யூ என்ன இருக்குது, y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ப்ளஸ் y4. அவ்வளோதான். இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்றது நமக்கு என்ன இருக்குது, 0.01 டிவைடட் பை 2 இன்ட்டு y0 ப்ளஸ் y5. ஸோ 1.93 ப்ளஸ் 2.06. இதை முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 2 டைம்ஸ் இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு விட்டு ரிமைனிங் இருக்கிற y வேல்யூ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 1.95 ப்ளஸ் 1.98 ப்ளஸ் 2.01 ப்ளஸ் 2.03. மறந்து போய் இந்த வைஃபையோட வேல்யூ போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ என்கிட்ட கேல்குலேட்டர் இல்லை இந்த கேல்குலேஷன் போட்டு காமிக்கிறதுக்கு. ஸோ மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா
0.09965 5 டெசிமல் பாயிண்ட்டுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேல்குலேட்டரில் முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுங்க, +2 இதை ஆட் பண்ணிட்டு இன்ட்டு 2 பண்ணி போடுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ட்டு 0.01 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.